மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 முடிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 முடிய வசனங்கள். மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகளாகி பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உம் போதகர் வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கு மருத்துவர் தேவை. பணியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரு யாத்திரைகளே, பங்கு இறை மக்களே, இன்று அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது புனித மத்தேயு நற்செய்தியாளர் திருத்தூதர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. புனித மத்தேயு நற்செய்தியாளர் நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நற்செய்தியை எழுதுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 மத்தேயு என்பவரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். அவரும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார். அப்படி வீட்டில் பந்தியில் அமர்ந்திருக்கிற பொழுது பாவிகள் பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்கின்றனர். இதை கண்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும், உம்முடைய போதகர் ஏன் வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நான் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். பாவிகளை தேடி வந்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் மத்தேயுவை நம் ஆண்டவர் இயேசு அழைத்ததனால் நம் ஒவ்வொருவருக்கும் மத்தேயு நற்செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த மத்தேயு நற்செய்தியின் நோக்கம் யூத கிறிஸ்தவர்களுக்காக இந்த நற்செய்தியை எழுதுகிறார். எதற்காக எழுதுகின்றார்? இந்த நற்செய்தியிலே இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா, இயேசுவே இறைமகன் என்று நம்பி ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய நற்செய்தியை மத்தேயு நற்செய்தியாளர் மத்தேயு நற்செய்தியை அவர் தெளிவாக எழுதி வைக்கின்றார். இரண்டாவதாக, பாவிகளும் இயேசுவோடு ஐக்கியமானவர்கள். பாவிகளை தேடி வந்த தெய்வம் இயேசு. எனவே இந்த இயேசு அனைவருக்கும் உரியவர் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இன்றைய நற்செய்தியை அவர் எழுதி வைக்கின்றார். அரசன், அரசி, குழந்தை என்னும் படை தளபதிகள் வீரர்களோடு அவர் படகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது படை தளபதியானவர் அந்த அரசனுடைய மகனை வைத்து விளையாடி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த குழந்தை ஆற்றிலே விழுந்து விடுகிறது. உடனடியாக அரசன் சற்றும் யோசிக்காமல் ஆற்றிலே விழுந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகின்றார். அப்போது அந்த படை தளபதிகளும் படை வீரர்களும் அங்கே அரசனை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் உடனடியாக இந்த குழந்தையை காப்பாற்றி இருப்போமே என்று ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது அரசன் தெளிவாக சொல்லுகிறான், இவன் என்னுடைய மகன், என் ரத்தத்தினால் ஆனவன். எனவே இவனை உடனடியாக காப்பாற்றுவது என்னுடைய கடமை. எனவேதான் சற்றும் யோசிக்காமல் நான் ஆற்றிலே விழுந்து என் மகனை காப்பாற்றினேன் என்று குறிப்பிட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய குழந்தைகள். எனவேதான் மத்தேயு நற்செய்தியாளர்
கடவுளுடைய மீட்பு அனைவருக்கும் உரியது, இறை ஆட்சி அனைவருக்கும் உரியது என்ற நோக்கத்திலே மத்தேயு நற்செய்தியை அவர் எழுதி வைக்கின்றார். இன்று நம்முடைய அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய அன்னை நம்பிக்கையின் நாயகியாக இருக்கிறார். இந்த திருத்தலத்தை நோக்கி யாரெல்லாம் நம்பிக்கையோடு வருகிறார்களோ, நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ, இந்த செம்மண் பூமியிலே தங்கி இருக்கிறார்களோ, அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று செல்கிறார்கள் என்பதுதான் 225 ஆண்டுகளாக நம்முடைய அன்னை நமக்கு காட்டுகிற இங்கே வரலாறாக இருக்கிறது. எனவேதான் செம்மண் பூமியின் ஒளிவிளக்கு அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசுவிடம் முழு மனதுடன் திரும்பி வருவோம். நம் ஆண்டவர் இயேசுவிடம் தஞ்சம் புகுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை அதிசய மணல் மாதாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பிப்போம். அதிசய மணல் மாதா தன் மகனிடம் பரிந்து பேசி நமக்கு எல்லாவித அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று தந்திடுவார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையரசை கட்டியெழுப்ப, திரு அவையை கட்டியெழுப்ப முழுநேர பணியாளர்களான பாப்பிரை மற்றும் குருக்குலத்தோர், துறவரத்தோர் அனைவருக்கும் வழிநடத்தும் ஆற்றலை தடையின்றி தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய்நாட்டை வழிநடத்தும் அரசினர் அனைவரும் மக்கள் நலத்தை மேம்படுத்தி மக்கள் நலம் தந்து அக உணர்வை மாற்றி நாம் என்ற அகந்தையில் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீரின்றி அமையாது உலகு, ஆனால் நீரே வெள்ளமானால் நீளாது வாழ்வு. எனவே பேரிடர் நீக்கி தேவைக்கேற்ற நீர் பொழிந்து நில உலகை நிறைவடைய செய்ய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணி தேடி பயணிக்கும் இளைஞர் இளம் பெண்களின் எதிர்கால கனவுகளை பழுவாக சுமந்து சோர்ந்து போகாமல் மகிழ்வாக வாழ, வளமாக வாழ வழிகாட்ட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் இச்செம்மணலை சீர நோக்கி வந்து கையேந்தி நிற்கும் திருப்பயணிகள் அனைவரும் பெற்றுக்கொண்டோம் என்ற பேரானந்த நிலையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே
இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற யாகப்பர் ஆண்கள் சபையினருக்காக மன்றாடுவோம். மரியாயின் சேனையினருக்காக மன்றாடுவோம். இப்ராஹிம் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். ஏதம் அன்பியம் கார்மெல் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். பால் சபையினருக்காக மன்றாடுவோம். வெளியூர் வாழ் சுகமுடியிருப்பு மக்களுக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் தரும்படியாக மன்றாடுவோம். குடும்ப தலைவர்களுக்கு தொழிலர்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். மாணவர் மாணவிகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். சிறப்பாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு 100% வெற்றியை தரும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் திருமண காரியங்களையும் எதிர்கால வாழ்வையும் அமைத்து தரும்படியாக மன்றாடுவோம். தனிமையில் வாடுவோர், குடும்ப பிரச்சனை இருப்போர், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம் கடவுளை நல் மருத்துவராக இருந்து அவர்களை தொட்டு குணப்படுத்தும்படியாக மன்றாடுவோம். வெளிவரியிலே பணிபுரிகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் பாதுகாப்பாக அரணாக இருந்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். வருகிற பொழுதும் போகிற பொழுதும் ஆபத்துக்கள் விபத்துக்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த அதிகாலை பொழுதிலே இந்த 9ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைவருடைய பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரை மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உம்முடைய நம்பிக்கையாளர் நண்பளிக்கிற வெளிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தரும் இந்த காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பலவாயினும் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. ஆண்டவர் இடத்துல இறைவா பற்றுகிற வெப்பத்தை பெற்றுக் கொண்டு கொடுக்கிறார். அன்பு பணிகளல்ல தலைவன் உமதந்தோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தருமே
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, அதிசய மணல் மாதாவின் திருவிழாவிலே மகிழ்கிற நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையும் ஆட்சியும் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவனோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகுப்பு கொடுக்கிறோம். முன் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர் ஸ்டீவன் அந்தோனி, எல்லா திருளையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே புனித யாகப்பர் ஆண்கள் சபையினரையும், மரியாயும் சேனையினரையும், எப்ராஹிம் அன்பியத்தினரையும், வெளியூர் வாழ் சொக்கங்குடியிர் பெரிய மக்கள் ஒவ்வொருவரையும், விழுச்சந்தை பால் சபையினரையும், ஏதம் அன்பியத்தினரையும், கார்மேல் அன்பிய குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் தாரும். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தாரும். பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தாரும். இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து சிறப்பாக இவர்களை ஆசீர்வதித்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த அதிகாலை பொழுதிலே 9ஆம் திருவிழா திருப்படியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்னையுடைய பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரி மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதிசய மணல் மாதா வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் உங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயன போற்றப் பெறுக. உமது ஆட்சியை வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாவிகளையே தேடி வந்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு. நம் ஒவ்வொருவரும் பாவிகள், பலவீனமானவர்கள். அவரிடம் தஞ்சம் புகுந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனமை காத்து இவளொழிப்பதாக. ஒன்றாக உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. என்னை நாள் இல்லாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா.
மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி ஒன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக அருள்வாழ்வின் நிறைகாண என்னை தேர்ந்த என் மன்னவா. இனிதாக கனிவாக அருள்வாழ்வின் நிறைகாண என்னை தேர்ந்த என் மன்னவா. என்னை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாய் உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாய் உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்னையின் 226வது திருநாளை பெருநாளாக கொண்டாட அருள் கூர்ந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்னையின் ஆலயத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள நற்கருணை சிற்றாலயம், குருக்கள் இல்லம் மற்றும் திரு நினைவு தலங்கள் 14, வெண்கல கொடிமரம், நுழைவு வாயில் அனைத்தும் சிறப்பாய் அமைத்திட அருள் கூர்ந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எங்களை ஆன்மீக வழியில் நடத்தி செல்ல நல்ல பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் தந்தமைக்காய் நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரு பல்குடி மக்களே, இன்று அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 9ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்த யாகப்பர் ஆண்கள் சபையினருக்கும், மரியாயின் சேனையினருக்கும், எப்ராயிம் அன்பியத்தினருக்கும், ஏதோம் அன்பியத்தினருக்கும், கார்மில் அன்பியத்தினருக்கும், பால் சபையினருக்கும், வெளியூர்வாழ் சகோதரி பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு சபை தலைவர், செயலாளர், பொருளாளர், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 9ஆம் திருவிழா
இன்று மதியம் 1 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே திரு தாவீது அண்ட் சன்ஸ் குடும்பத்தினருடைய அசன விருந்து சிறப்பாக நடைபெறும். இன்று மதியம் 1 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே திரு தாவீது அண்ட் சன்ஸ் குடும்பத்தினருடைய அசன விருந்து சிறப்பாக நடைபெறும். எனவே அனைத்து தரப்பினரும், அன்னுடைய பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குனி மக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 7:30 மணி அளவிலே மேதகு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நுழைவாயிலில் வைத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும். ஆயரை நாம் அனைவரும் வரவேற்று அழைத்து வருகின்றோம். அழைத்து வந்தவுடனே 14 ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமான அந்த முதல் ஸ்தலமானது மேதகு ஆயர் அவர்களால் மந்திரித்து அர்ச்சிக்கப்படும். அதன் பின்பு நாம் அனைவரும் நற்கருணை சிற்றாலயத்திற்கு செல்கிறோம். அங்கு நம்முடைய மேதகு ஆயர் அவர்கள் நற்கருணை சிற்றாலயத்தை அர்ச்சித்து திறந்து வைப்பார்கள். அதன் பின்பு நாம் பங்கு இல்லத்திற்கு செல்கின்றோம். பங்கு தந்த இல்லத்தையும் மேதகு ஆயர் அவர்கள் அர்ச்சித்து அதனை திறந்து வைப்பார்கள். அதன் பின்பு திருவிழா மாலை ஆராதனை சிறப்பாக நடைபெறும். திருவிழா மாலை ஆராதனை முடிந்தவுடனே மேதகு ஆயர் அவர்களுக்கு இதே இடத்தில் வைத்து சிறப்பான அன்பளிப்புகள் வரவேற்பு வழங்கப்படும். எனவே பங்கு நிதி குழுவினர் மட்டும் பொன்னாடை படுத்துவார்கள். மற்றபடி அனைத்து தரப்பினரும், பக்த சபையினர்கள், 3 பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் ஒவ்வொரு அன்பியத்தினர், இன்னும் நல்ல உள்ளம் கொண்ட குடும்பத்தினர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு சபேரியார் ஏழை மாணவர்கள் மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக கவர் காணிக்கைகள் கொடுக்கும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சபரியார் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக ஒவ்வொருவரும் கவர் காணிக்கைகள் கொடுத்து உதவி செய்யும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இரவு 10 மணிக்கு அதிசய மணல் மாதாவின் சப்பர பவனி சிறப்பாக நடைபெறும். எனவே சப்பர பவனியிலும் நம்முடைய இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படியாகவும் அதிசய மணல் மாதாவின் அற்புதங்களை விரிவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை அதிசய மணல் மாதாவின் 10ஆம் திருவிழா அதிகாலை 5:30 மணிக்கு மேதகு ஆயருடைய தலைமையிலே 10ஆம் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். நாளைய தினத்திலே காலை உணவு வழங்கப்படும். காலை உணவு வழங்குபவர்கள் திருப்பூர்வாழ் சொக்கங்குடியிருப்பு இறை மக்கள். மதிய உணவு வழங்கப்படும். மதிய உணவை வழங்குபவர்கள் பெங்களூர் மக்கள் மன்றத்தினர். இரவு உணவு வழங்கப்படும். இரவு உணவை வழங்குபவர்கள் தலிஸ்ராஸ் இளைஞர் சபையினர். எனவே 10ஆம் திருவிழாவிலே 3 வேளையும், காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவு வழங்கப்படும். வருகிற திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு செம்மணலிலே தோண்டி எடுக்கப்பட்ட புதுமை கோவிலிலே சிறப்பு திருப்பலி நடைபெறும். எனவே திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க விரும்புபவர்கள் டிப்போவிற்கு சென்று குடும்ப நலனுக்காக திருப்பலி கருத்துக்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருடத்திற்கு ஒரு தடவை மட்டும் புதுமை ஆலயத்திலே நாம் திருப்பலி நிறைவேற்றுகிறோம். எனவே இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைப்பதில்லை. எனவே அன்னையுடைய பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குனி மக்கள் திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து உங்களுடைய தேவைகளை அதிசய மணல் மாதாவின் பொறுப்பாத்தில் வைத்து ஜெபிக்கும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்று திருப்பலி முடிந்தவுடன் கொடியிறக்கத்தோடு நம்முடைய திருவிழா முடிவிற்கு வரும். எனவே ஒவ்வொரு நிகழ்விலும் இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய இறை மக்கள், அன்னையுடைய பக்தர்கள், திரு யாத்திரைகள் பயபக்தியோடு பங்கெடுக்க வேண்டும் என்றும் அதிசய மணல் மாதாவின் அற்புதங்களை விரிவாக பெற்றுச் செல்ல வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஜெபிப்போமாக. அன்பே உருவான ஆண்டவரே, அதிசய மணல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். உங்கள் அருள் நிறைவால் மாற்றிடுகிற நாங்கள் மீட்பின் தொடுவளர்ச்சி தீத்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே சிறப்பாக பாடல் பாடி இறைகளை பெற்று தந்திருக்கக்கூடிய வேதியர் ஜேசுராஜ் அவர்களுக்கும், திரு வெட்ஸ் அவர்களுக்கும், திருமதி மெட்டில்டா அவர்களுக்கும், இறைநத்திரஸ் அவர்களுக்கும் சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மாதாவே அதிசய மணல் மாதாவே அதிசயம் பேயை மிதித்தவளே சதிசெய்யும் பேயை மிதித்தவளே சஞ்சலம் தீர்த்தமை காத்தருள்வாயே அதிசய மணல் மாதாவே மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் போதாவே அதிசய மணல் மாதாவே முன்னொரு நாளில் மாண்டவன் உயிர்த்த முழு மகிழ்வோடு வரமளித்தாயே முன்னொரு நாளில் மாண்டவன் உயிர்த்த முழு மகிழ்வோடு வரமளித்தாயே இன்று எம் பாவ சாவினில் நின்று இன்று எம் பாவ சாவினில் நின்று எழுந்திட உன் துணை தந்தருள்வாயே அதிசய மணல் மாதாவே மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் போந்தாவே அதிசய மணல் மாதாவே துன்பத்தில் வாடி உன் பதம் தேடி தொடர்ந்தே ஓடி வருபவர் கோடி துன்பத்தில் வாடி உன் பதம் தேடி தொடர்ந்தே ஓடி வருபவர் கோடி அன்புடன் ஆண்மை ஆயிரம் நல்கி அன்புடன் ஆண்மை ஆயிரம் நல்கி அனைத்திடம் ஆண்பினையவ்விதம் சொல்வோம் அதிசய மணல் மாதாவே மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் போதாவே அதிசய மணல் மாதாவே சதிசெய்யும் பேயை மிதித்தவளே சதிசெய்யும் பேயை மிதித்தவளே சஞ்சலம் தீர்த்தமை காத்தருள்வாயே அதிசய மணல் மாதாவே மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் போங்காவே அதிசய மணல் மாதாவே நுழையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா பொருளையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.